போய் பாருங்கன்னு. ஆனால் போன வருஷம் புதுசாக யாசகம் எடுக்கும்போது ஓரளவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்திருந்தீங்க. போன வருஷம் நீங்கள் யாசகம் எடுத்தது எல்லாரும் சேர்ந்து எடுத்தது 6 லட்ச ரூபா. இந்த வருஷம் எவ்வளவு தெரியுமா? நீங்கள் யாசகம் எல்லாரும் சேர்ந்து எடுத்தது சொல்லலாமா? அப்போ உங்களுக்கு எப்படி நான் நீங்க சொன்னது மாதிரி செய்யறது? அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்தா, அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்தா 1.25 லட்சம் ரூபா நீங்க எடுத்த யாசம் இந்த வருஷம் இந்த பூஜைக்கு. புதுசா எடுக்கும்போது 6 லட்சம் ரூபா ஒரு அனுபவம் கிடைச்ச உட்பட இந்த வருஷம் நீங்க யாசகம் எடுத்தது 1.25 லட்சம் ரூபா. 1.25 லட்சம் ரூபாயில 80,000 ரூபாய்க்கு ஒருத்த மாத்திரம் தான் எடுத்திருக்கான். தெரிஞ்சுக்கோ, 80,000 ரூபாய்க்கு ஒருத்த மாத்திரம் தான் எடுத்திருக்கான். மீதி நீங்க எல்லாரும் சேர்ந்து வெறும் 90 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கீங்க யாசகம். ஆனா செலவு எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுமா? 14 லட்சம். எப்படி இப்படி வந்து உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போறதுக்கா 14 லட்சம் நம்ம செலவு பண்ணணும் ஒரு பூஜைக்கு? அதுக்கு பேசாம ஒரு பாத்திரத்துல மட்டும் 10 பொடி அரிசியை பொங்கி 4 பேருக்கு கொடுத்துட்டு என்ன சாமி 2 தேங்காய் வளத்தை வாங்கி சாமியை கும்பிட்டு போயிடலாம்ல? சொல்லுங்க. ஒரு யாகம் 2.25 லட்சம் ரூபாய்க்கு நடத்தணுங்கிற அவசியம் இல்லையில? சொல்லுங்கம்மா. அப்ப இப்ப சொல்லுங்க, ஒரு குரு பூஜைக்கு ஒரு யாசகம் நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நமக்காக என்னைய மாதிரி முட்டாளு அப்படியே முழுசா இறங்கி உங்களுக்கு அப்படியே கடாப்பெட்டியில இறங்கி கொடுத்துருவோம்னு நினைக்கீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க இன்னும் சொல்லிடுவோம், உங்க வாசையில் உள்ள போனா இன்னும் ஒரு சேர்த்துக்குருவோமா? என்ன சாமி 1.25 லட்சத்துக்கு இன்னொரு 1.25 சேர்த்து வேணா 3 லட்சமா வேணா வச்சுக்கிருவோம் கணக்குக்கு. அப்படின்னாலும் மீதி இன்னும் 11 லட்சம் வேணும்ல? இப்போ அவரு கடன் கட்டணும். நீங்க நான் இப்போ 11 லட்ச ரூபா கடன் கட்டணும். நான் எங்க இருந்து கட்டுறது? என்ன சாமி இப்போ நீ கேட்ட நான் கடன் கட்டணும், கடன் இல்லாம வாழணும். இப்போ 11 லட்ச ரூபா நான் கட்டணும். அதுவும் அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டியாகணும். அப்பதானே அடுத்த வருஷம் எனக்கு கடன் கொடுப்பான். அடுத்த குரு பூஜைக்கு நான் கடன் கட்டலைன்னா அடுத்த குரு பூஜைக்கு அவன் கொடுப்பானா? இப்ப நான் யார்கிட்ட கேட்க? சொல்லுங்க சொல்லுங்க சாமியா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்சா எங்கேயாவது உருட்டி திரட்டி காத்தோட காத்தா கொண்டு வந்து சேர்த்துக்குவீங்க அப்படி நினைக்கிறீங்களா? காந்தி பேப்பருங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே? உங்களுக்கும் ஒண்ணுதான், எனக்கும் ஒண்ணுதான். வாய் பேசுங்க, எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. இப்படி நம்ம செயல்பட்டா நம்ம குடும்பத்துல மாற்றங்கள் எப்படி உருவாகும்? எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன சாமி மாத்தி கொடுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? உங்க செயல்பாடு இப்படி இருந்தால் எப்படி மாத்தி கொடுக்கறதுக்கு மனம் வரும்? நான் ஓப்பனாவே பேசுறேன். நான் என்னைக்கு மறைச்சே பேச மாட்டேன். எனக்கு எப்படி மனசு வரும்? உங்களுக்காக ஒரு கஷ்டப்பட்டு
உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை வச்சு உங்களுக்காக என் குருநாதர்கிட்ட நான் மன்றாடணும்னு எனக்கு எப்படி மனசு வரும்? நீ எப்படி உன் கடன் கட்டணும்னு எண்ணத்தில் நீ ஓடுறையோ அதே மாதிரி இந்த வருஷம் பூரா இந்த 11 லட்சம் கடன் கட்டுறதுக்கு மாத்திரம்தான் நான் ஓடுவேன். உங்களுக்காக எந்த பிரார்த்தனையும் எந்த எண்ணத்தையும் நான் வச்சுக்கிற மாட்டேன். இல்லையா? உன் மனநிலை அதுங்கும் போது என் மனநிலை இதுதானே இருக்கும். வர்ற குருபூசிக்கு நம்ம வாங்கினவனுக்கு கொடுக்கலன்னா நமக்கு எப்படி அவன் கேட்ட உடனே கொடுப்பாங்கிற எண்ணம் எனக்கும் வந்துரும்ல. அப்போ நான் இந்த 10 மாதத்துக்குள்ளே 11 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு நான் ஓடி ஆகணும். அப்புறம் உன்னையே எப்படி நான் கவனிக்க முடியும்? உனக்கு எப்படி நான் நினைச்சதை மாற்றி அமைக்க முடியும்? முடியாதுல்ல. ஒன்று ஆமானாவது சொல்லுங்க, இல்லை இல்லைனாவது சொல்லுங்க. எதுவுமே சொல்லாமல் இருந்தா சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு சந்தேகமா 14 லட்ச ரூபா பொய் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாமி. அப்படியே யாராவது கேள்வி கேட்பீங்கன்னு நாங்கள் உஷாராக தான் இருக்கோம். ஒவ்வொரு பொருளும் எழுதி வச்சிருக்கோம்.